சல்லாக்குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோன்னா பிரியாணி செய்ய போகிறோம். முதலில் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவை மூன்றையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. ஓகே, பாருங்க, தக்காளியே நீள நீளமாக கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகாயே நீள நீளமாக கட் பண்ணி வச்சா அது வதங்குறதுக்கு நல்ல ஒரு பக்குவமாக. புதினா தழையையும் நம்ம ஃபஸ்ட்டே கழுவி வச்சுக்கணும், ஏன்னா அதுக்கப்புறமா மறந்துடும். பிறகு அடுப்பு பற்ற வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சேர்த்து நன்றாக பொரிந்தவுடன் பச்சை மிளகாயை அதனுடன் சேர்க்க வேண்டும். பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடன் வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்க வேண்டும். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நன்றாக வதங்க வேண்டும். அது மாதிரி வதங்கிட்ட பிறகு அதனுடன் தேவையான அளவு தக்காளியை நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா விழுதாகிற வர நன்றாக வதக்கி விடவும். வெங்காயத்தை தக்காளியை சேர்த்து நன்றாக கிளறி விடவும். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க வேண்டும். இஞ்சி பூண்டு விழுதை வாசம் போகும் வரை நன்றாக வதக்கி விடவும். நன்றாக வதக்கிய பின் அதோட தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் இரண்டையும் சேர்த்து வாசம் நீங்கும் வரை கிளறி விட வேண்டும். பிறகு சிக்கனுடன் தயிர் சேர்த்துருக்க ஏன்னு பார்த்தோன்னா அது ஒரு நல்ல எம்மியான டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிறகு அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசி ஏன் ஃபஸ்ட்டே போடுறோன்னு பார்த்தோன்னா இந்த பேஸ்ட், இந்த விழுது மாதிரி இருக்கிற இது கூட சேர்ந்து அது ஒரு குட் டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி புதினா கழுவி வைத்த புதினா தலைகளை அதனுடன் சேர்த்து பொருத்தமாக மூடியை போட்டு மூடிவிடவும். பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் அதுக்கு தேவையான சைடிஷ் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் கபாப் போட போகிறோம். முதல்ல கடல் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டு வறுக்க போகிறோம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து வச்சுக்கணும். பிரியாணி ரெடி. பாருங்க, சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லா பக்குவமாக வந்திருக்கு. நீங்கள் பயப்படாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அரிசி இது மாதிரி இதையே போட்டு நிறைய பேர் செய்ய மாட்டீங்க, ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி ரெடி. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய் செல்ல குட்டீஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.